தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சொல்ல சாதனைகள் இல்லாததால் பொய்யை அழித்துவிட்டு இருப்பதாக பிரதமர் மோடி மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். பாஜக ஆளும் மாநிலங்களில் தமிழகத்தை போன்று வளர்ச்சியை காட்ட முடியுமா எனவும் பிரதமர் மோடிக்கு கேள்வி. பாஜக ஆளுகிற மாநிலங்களில், அதாவது டபுள் இன்ஜின் அவங்க சொல்கிற டப்பா இன்ஜின் ஓடுற மாநிலங்களில் இப்படி ஒரு வளர்ச்சியை காட்டிட முடியுமா? முடியவே முடியாது. பிரதமர் மோடி அவர்களுக்கு சொல்ல சாதனைகள் இல்லாத காரணத்தால் தான் தேர்தல் நேரத்தில் பொய்யை அவிழ்த்து விட்டு இருக்கிறார். பாஜகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தேசிய பாஜக தலைவரை சந்திக்க உள்ளதாக தகவல். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனை. பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று மக்களிடம் பரிந்துரைகளை கேட்ட நிலையில் ஆலோசனை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. தேர்தலில் போட்டியிடுவதற்கான 20 தொகுதிகளின் விருப்ப பட்டியலை திமுகவிடம் வழங்கியிருப்பதாக தகவல். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தால் பெரும் சரிவுடன் தொடங்கிய இந்திய பங்குச்சந்தை. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேலாகவும் தேசிய பங்குச்சந்தையான நிப்டி குறியீட்டு எண் 300 புள்ளிகளுக்கு மேலும் சரிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 920 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,25,280 விற்பனை. 1 கிராம் தங்கம் 115 ரூபாய் குறைந்து 15,660 விற்கப்படுகிறது. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிந்து 1 கிலோ பார் வெள்ளி 3,15,000 விற்பனை. வெள்ளி கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 315 விற்கப்படுகிறது. ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $73 உயர்வு. கச்சா எண்ணெய் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கருத்து. ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடிவிட்ட போதிலும் இந்தியாவில் தற்போதைக்கு எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது. இந்தியாவிடம் தற்போது 10 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல், டீசல், எரிவாயு இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தகவல். ஈரான் மீதான போர் 1 மாதம் நீடிக்கும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஈரான், ஈராக் மற்றும் லெபனானில் அமெரிக்கர்கள் உடனடியாக தாயகம் திரும்புமாறு அமெரிக்கா உத்தரவு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நள்ளிரவில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான அமைச்சரவை கூட்டம். வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து பிரதமர் மோடி கலந்தாலோசித்ததாக தகவல். ஐக்கிய அரபு அமீரகம் மீதான தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம். கடினமான காலங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் இந்தியா துணை நிற்கும் எனவும் உறுதி. துபாய், அபுதாபி உள்ளிட்ட நகரங்கள் மீது ஈரான் இதுவரை 541 ட்ரோன்கள், 165 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவியதாக UAE அரசு அறிக்கை. நேபாளம், பாகிஸ்தான், வங்கதேச நாடுகளைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு, இந்தியர்கள் உட்பட 15 நாடுகளைச் சேர்ந்த 58 பேர் காயமடைந்ததாகவும் தகவல். இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மோடி, ஈரானுக்கு எதிரான போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென வலியுறுத்தியதாக தகவல்.
வரும் நாட்களில் ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்கள் தீவிரமடையும் என்றும் இஸ்ரேல் இன்னும் முழு பலத்தை காண்பிக்கவில்லை என்றும் அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகு எச்சரிக்கை. இஸ்ரேலிய படைகள் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் மையப்பகுதியில் தீவிரமாக தாக்கி வருவதாகவும் வரும் நாட்களில் தாக்குதல்களின் வீரியம் மேலும் வலுவடையும் என்றும் மிரட்டல். ஈரான் மீதான அமெரிக்க ராணுவ தாக்குதல்களில் உச்ச தலைவர் கமேனி உட்பட 48 முக்கிய தலைவர்களை கொன்றுள்ளதாக அமெரிக்க அதிபர் அறிவிப்பு. திட்டமிட்டதை விட ஈரான் மீதான தாக்குதல் சிறப்பாகவே நடைபெற்றதாகவும் எண்ணெய் விலை உயர்வு பற்றியோ ஹார்முஸ் நீரிணை மூடுவது பற்றியோ கவலை இல்லை எனவும் பேச்சு. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையில் இதுவரை 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழப்பு, 5 வீரர்கள் படுகாயம் அடைந்ததாக அறிவிப்பு. ஈரான் மீதான தாக்குதல்கள் மற்றும் பதிலடி நடவடிக்கைகள் தொடர்ந்து வருவதாகவும் அமெரிக்க ராணுவம் தகவல். ஒன்பது ஈரானிய கடற்படை கப்பல்களை அமெரிக்க படைகள் மூழ்கடித்ததாக அதிபர் ட்ரம்ப் பரபரப்பு தகவல். அமெரிக்க ராணுவம் ஆபிரகாம் லிங்கன் கப்பல் தாக்கப்படவில்லை, ஈரானின் ஏவுகணைகள் தடுத்து அழிக்கப்பட்டதாகவும் தகவல். போர் பதற்றம் காரணமாக ஈரான் வான்வழியை தவிர்த்து வரும் விமானங்கள். நடுவானில் விமானங்கள் மொத்தமாக திணறிய அதிர்ச்சி காட்சி வெளியாகி பரபரப்பு. மத்திய கிழக்கு பகுதியின் மிகப்பெரிய சரக்கு துறைமுகமான துபாயின் ஜபல் அலி துறைமுகத்தை தற்காலிகமாக மூடுவதாக அதனை நிர்வகிக்கும் டிபி வேர்ல்ட் நிறுவனம் அறிவிப்பு. போர் பதற்றம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூடப்படுவதாக வாடிக்கையாளர்களுக்கு சுற்றறிக்கை. தமிழகம் முழுவதும் தொடங்கியது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு. 7545 பள்ளிகளைச் சேர்ந்த 7,99,692 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். மதுரையில் என்டிஏ கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பியூஷ் கோயல். கூட்டத்தில் இபிஎஸ், அன்புமணி, டிடிவி தினகரன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தொகுதி பங்கீடு குறித்து பேசவில்லை, மதுரை பொதுக்கூட்டத்தின் வெற்றி குறித்து பேசினோம் எனவும், திருச்சி மாநாட்டில் தொகுதி பங்கீடு குறித்து வெளியிடுவோம் எனவும் பியூஷ் கோயல் பேட்டி. வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு 25 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்குவோம் என்று திமுக கூறுவதை ஏற்க முடியாது. தங்களது கோரிக்கையை ஏற்றால்தான் பேச்சுவார்த்தை தொடரும் என்றும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் திட்டவட்டம். மார்ச் 4 தஞ்சை செங்கிப்பட்டியில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் நடக்கும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி. நிர்வாகிகள் சந்திப்பு பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறையிடம் தாவேகா மனு அளித்த நிலையில் அனுமதி. T20 உலகக்கோப்பை தொடர் சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி அபார வெற்றி. கொல்கத்தாவில் நடைபெற்ற போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி அசத்தல். மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறிய இந்திய அணி. வரும் 5ஆம் தேதி மும்பையில் நடைபெறவுள்ள அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது இந்தியா. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான போட்டியில் அதிரடியாக விளையாடி வெற்றிக்கு வித்திட்ட இந்திய அணி வீரர் சஞ்சு சாம்சன் 50 பந்துகளில் 97 ரன்கள் அடித்து இறுதி வரை போராடிய சஞ்சு சாம்சனுக்கு ஆட்ட நாயகன் விருது.